விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளராக சி. அன்புமணி போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளராக சி. அன்புமணி போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சி. அன்புமணி பாமக மாநில துணைத் தலைவராக தற்போது இருக்கிறார். பாமக வேட்பாளராக சி. அன்புமணி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளராக சி. அன்புமணி போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக போட்டியிடும் என அண்ணாமலை நேற்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது பாமக வேட்பாளராக சி. அன்புமணி போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக போட்டியிடும் என அண்ணாமலை நேற்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளராக சி. அன்புமணி போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளராக சி. அன்புமணி போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் வினேஷ் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினேஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் நிலையில் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என நேற்றைய தினமே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது பாமகவின் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அன்புமணி அவர்கள் போட்டியிட இருப்பதாக பாமகவின் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக மாநில துணைத் தலைவர் சி. அன்புமணி அவர்கள் போட்டியிடுவார் என்பதை தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். சுமார் 13 ஆண்டுகளுக்கு பிறகு இடைத்தேர்தலை பாமக சந்திக்க இருக்கிறது. 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தொகுதியில் விக்கிரவாண்டி தொகுதியில் தனித்து போட்டியிட்டு சுமார் 42,000 வாக்குகளை பாமக வென்றிருந்தது. அதே நேரத்தில் பாமக தனித்து போட்டியிடுவது இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்க விஷயமாகும். அதே போல நடந்து முடிந்த மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரை விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் சுமார் 32,000 வாக்குகளை பாமக பெற்றிருந்தது. விக்கிரவாண்டி தொகுதியில் தங்களுக்கும் இருக்கும் வாக்கு வங்கியை கருத்தில் கொண்டு செல்வாக்கை பாமக மீண்டும் நிலைநிறுத்த முடிவு செய்திருக்கிறது. அதே நேரத்தில் தான் இடைத்தேர்தலில் போட்டியில்லை என்ற கொள்கையை தகர்த்து தற்பொழுது சுமார் 13 ஆண்டுகளுக்கு பிறகு இடைத்தேர்தலில் போட்டியிட இருப்பதாக பாமக சார்பில் அறிவித்திருக்கிறார்கள். கடைசியாக பாமக போட்டியிட்ட இடைத்தேர்தல் என்றால் அது 2019இல் தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் தான். பெண்ணகரம் இடைத்தேர்தல் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. ஏனென்றால் 2011ஆம் ஆண்டு தமிழக சட்டசபையில் நடைபெறுந்ததால் அதற்கான முன்னோட்டமாக அனைத்து கட்சிகளும் போட்டியிட்டன. அந்த தேர்தலில் பாமக சார்பில் கட்சியின் தற்போதைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். தேர்தல் முடிவில் திமுக வெற்றி பெற பாமக 41,285 வாக்குகளுடன் 2ஆம் இடம் பிடித்திருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என பாமக கொள்கை முடிவெடுத்து கடந்த காலங்களில் நடைபெற்ற எந்த விதமான இடைத்தேர்தலிலும் பாமக போட்டியிடவில்லை. சுமார் 13 ஆண்டுகளுக்கு இந்த தற்போது நடைபெறக்கூடிய விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தான் போட்டியிட இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். என்றால் விழுப்புரம் அதே போல சுற்றிருக்கக்கூடிய வட மாவட்டங்களில் அதிகமாக பாமக தங்களுடைய வாக்குகளை வைத்திருக்கிறார்கள். வட மாவட்டங்களில் தங்களுக்கு கணிசமாக வாக்குகள் இருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றுள்ள பிற கட்சிகளுடன் தங்கள் ஆலோசனை நடத்திய பின்னர் தான் பாமக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என கொள்கை முடிவு எடுத்திருக்கிறார்கள். சுமார் 13 ஆண்டுகளுக்கு பிறகு இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டிய கொள்கையை பாமக மாற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய பாமக வேட்பாளராக அன்புமணி அவர்கள் பாமகவின் மாநில துணைத் தலைவராக இருக்கிறார். அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருப்பதால் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். அதிமுக தவிர பிற கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதி தற்பொழுது தேர்தலுக்கு மத்தியில் பரபரப்பாக சூழ்நிலை நிலை வருகிறது. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக வேட்பாளராக அன்புமணி அவர்கள் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது.